ஜனவரி மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே இருக்கு. லாஸ்ட்டு பட்ஜெட் பிளானிங் வ்ளாக்லயே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா கோல்ட் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு. ஸோ, அதுக்காக தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்திபுரம் ஜிஆர்டிக்கு வந்திருக்கேன். என்னன்னா பழக்காயிடுச்சு அங்க நகை வாங்கி வாங்கி. ஸோ, ஆனா கலெக்ஷன்ஸ் நல்லாருக்கும். எனக்கு சீட்டு போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லியிருந்தேன் ஜிஆர்டில. ஸோ, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பிளான் 1 கிராம், 2 கிராம்க்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு ஸ்டட்டு, அப்புறம் பெண்டன்ட் 1 கிராம்க்குள்ள கிடைச்சா எடுக்கலாம். இந்த 3 தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். என்னோட விரல் சைஸ் 9 தான். அதனால எனக்கு ரிங் ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் தான் கிடைச்சது. கொஞ்சம் விரல் சைஸ் பெருசா இருந்தா நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. நெறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ, அதுல ஒரு ரிங் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்டட் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டட் டெய்லி வியர்க்கு தான் பார்க்குறேன். மேல ஸ்டட் கீழ சின்னதா ட்ராப்ஸ் இருக்கிற மாரி காட்ட சொல்லியிருந்தேன். தீபாவளிக்கு ஜிஆர்டில சீட்டு போட்டு வாங்கியிருந்தேன். அந்த நெக்லஸ் கூட வந்திருந்த ஸ்டட் நான் டெய்லி போட்டுட்டுருக்கேன். நெறைய பேர் என்ன பார்க்குறவங்க அந்த ஸ்டட் பத்தி கேட்குறாங்க. ஏன்னா, அது ப்ராமினென்ட்டா நல்லா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கேஸ்டிங் மாடல். ஒரு மாரி மேட் ஃபினிஷா இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் காட்ட சொல்லியிருந்தேன். இது டெய்லி வேர்க்கு போடலான்னு சொல்லி ஸ்டட்டும் 1 எடுத்துட்டேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2 கிராம் 2 பாயிண்ட் சம்திங்ல கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா பென்டன்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஜிஆர்டில பென்டன்ட் கலெக்ஷன் எனக்கு அவ்வளவா புடிக்கல. ரொம்ப பழைய மாடல் மாரி இருந்தது. அந்த நான் கேட்குற அந்த 1 கிராம் பட்ஜெட்ல இல்ல. அவங்க 5 கிராம், 3 கிராம் அப்படிலாம் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ, அங்கருந்து கிளம்பி நான் வேறொரு நகை கடைக்கு போயிருக்கேன். இது எந்த நகை கடை அப்படின்றதெல்லாம் நான் லாங் வீடியோல உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அங்க கலெக்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த சூரியன்லாம் எல்லா ராசிக்காரங்களும் போடலாமான்னு தெரியல. அந்த லேடி அவங்க அந்த டாலர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, என்னோட செயின் கூட வச்சு பார்த்து நான் ஒரு பெண்டன்ட் வாங்கிட்டேன். லிஸ்ட்லயே இல்லாதது பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் செயின் நான் ஜஸ்ட் பார்க்கலான்னு உட்கார்ந்தேன். ஜிஆர்டில தீபாவளி டைம்ல நான் சொல்லியிருந்தேன். அந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் இருக்கிற செயின் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் வாங்கலன்னு. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அது சூப்பரா இருந்தது மேடம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சேம் பட்டர்ஃப்ளை எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் நல்லா ட்ரெண்டியா இருந்தனால நான் பிளான்லயே இல்லாம ஒரு ஃபேன்சி ஷார்ட் செயின வாங்கிட்டேன். நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் என்னன்ட்டு. ஸோ, எனக்கு எதிர்பார்க்காம அந்த கடையில கிஃப்ட் குடுத்தாங்க. என்ன ஜுவல் வாங்குனாலும் அவங்க கடையில கிஃப்ட் குடுப்பாங்களாம். ஸோ, எனக்கு பார்த்தீங்கன்னா 3 செட் இருக்கிற மாரி பாத்திரம். 5 கேஜி, 4 கேஜி, 3 கேஜி அந்த மாரி ஃபிட் ஆகும். அதாவது 5 கிலோ அரிசி அந்த மாரி சொல்றேன். ஸோ, இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிங் எடுத்திருக்கேன். அப்புறம் டெய்லி வியர் ஸ்டட்டு, ஒரு பெண்டன்ட்டு, அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலா எதிர்பார்க்காம அந்த ஃபேன்சி செயின வாங்கிட்டேன். எதெல்லாம் நான் வாங்குனேன்னு சொல்லிட்டு நீங்க கீழ கெஸ் பண்ணுங்க. ஜுவல்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் என்னோட பர்த்டே விளாக்ல கண்டிப்பா ரிவீல் பண்றேன். ப்ளீஸ் அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க.